வணக்கம் மாணவர்களே, மீண்டும் தமிழ் வகுப்பில் சந்திப்பதை பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வகுப்பிலே தமிழ் பாடத்திலே இயல் 2 2 கவிதைகளும் உரைநடை உள்ளகம், விரிவானம், திருக்குறள் இவற்றையெல்லாம் பற்றி படித்தோம். இப்போ நம்ம பார்க்க இருப்பது திருக்குறள். சரிங்களா? திருக்குறள் நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம். திருக்குறள் என்பதை 2 அடி வெண்பா. இதை அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று திருக்குறளின் பெருமையை ஔவையார் போற்றுகின்றார். மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் திருக்குறள். இது போன்ற ஒரு நூல் உலகில் வேறு எந்த மொழியிலும் இதுவரை தோன்றியதே இல்லை. அதாவது வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி, வாழ்க்கை பிரச்சனைகளை தொடர்புபடுத்தி அதை எப்படி தீர்க்க வேண்டும் என்பதை குறித்து ஆழ்ந்து அறிந்து சிந்தித்து எழுதப்பட்ட ஒரு நூல் தான் இந்த திருக்குறள். அதனால தான் இந்த திருக்குறள் போன்ற நூல் வேறு எந்த மொழியிலையும் சிறப்பானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் உலகத்தில் திருக்குறள் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 பாடல்கள், மொத்தம் 1330 குறள் இருக்குது. சரிங்களா? அப்போது நமக்கு கொடுக்கப்பட்டதில் 5 அதிகாரங்கள் கொடுத்துருக்கு. 5 அதிகாரங்கள் 2 பாடல்கள் நினச்சது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம அதை பற்றி நினச்சி போகிறோம், பார்க்க போகிறோம். நம்ம இப்போ கொடுக்கப்பட்ட முதல் அதிகாரத்துக்கு நம்ம நினச்சி போகிறோம், பார்க்க போகிறோம். அழுக்காராமை. ஒழுக்காரா கொள்கை ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒழுக்காரா கொள்கை ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். அதாவது எதிலுமே ஒழுக்கத்தோடு நினச்ச வேண்டும், வாழ வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பொறாமை குணம், ஒழுக்காருன்னா ஒழுக்கத்தோடு நினச்சி வாழணும். அழுக்காருன்னா பொறாமை இல்லாத குணத்தோடு நினச்ச வேண்டும், வாழ வேண்டும். இந்த குறள் நமக்கு 2 இதை நமக்கு கற்றுத்தருகிறது. ஒன்று, பொறாமையோடு நினச்சக்கூடாது, வாழக்கூடாது. உலகத்தில் போட்டிகள் இருக்கலாம், நிறைய போட்டிகள் நினச்சிதான் ஒருவர் வாழ்கிறதுல முன்னேற்றங்களில் பொறாமை நினச்சிக்கலாம் இருக்கலாம். ஆனால் பொறாமப்படக்கூடாது. நம்ம எப்படி வாழலாம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து அதற்கேற்ற முயற்சிகள் நம்ம நினச்சினோம் செய்யணுமே தவிர அவன் மீது பொறாமை நினச்சக்கூடாது, கொள்ளக்கூடாது. இந்த பாட்டு நமக்கு 2 கருத்தை சொல்லுது. ஒன்று, நம்ம நினச்சினோம் பொறாமை குணம் உடையவராக நினச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. 2வது, ஒழுக்க நெறியோடு நினச்சினோம் வாழ வேண்டும் நமக்கு நினச்சது கற்றுத்தருகிறது. 2வது பாட்டை பாருங்கள். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அதாவது பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். அப்படின்னா பாருங்கள், பொறாமை அது அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடு நினைக்கப்படும். அவ்வியன்னா பொறாமை குணம் நிறைந்தவன், இல்லை வஞ்சகம் நிறைந்தவன். அவனுக்கு செல்வங்களும் நினச்சது வளர்ந்துக்கிட்டே இருக்குது, வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கான். ஆனால் அதே சமயத்தில் அவனுடைய முயற்சி செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் இருக்கு. அப்போது இந்த செவ்வியான்கிறது நேர்மை குணம் படைத்தவன். ஆனால் இவன் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும் பொழுது இவன் நினச்சாங்கன்னா இவன் பெற்றோர் செய்த பாவமோ, பெரியோர்கள் செய்த பாவமோ, முற்பிறவி செய்த பாவமான்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு, மற்றவர்கள் பேசக்கூடிய அளவுக்கு நிச்சயம் இருக்கிறது. அதைத்தான் சொல்கிறது, பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலுடைய கருத்து நமக்கு நினைச்சது தெளிவாக புரிய வைக்கிறது. கண் நின்று கண் அற சொல்லினும் சொல்லற்க முன் நின்று பின் நோக்கா சொல். கண் நின்று கண் அற சொல்லினும் சொல்லற்க முன் நின்று பின் நோக்கா சொல். ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவர் இல்லாத போது புறங்கூறுதல் கூடாது. ஒருவரை நேரில் சந்திக்கும் பொழுது அவரை என்ன வேணாலும் பேசிக்கலாம், திட்டிக்கலாம், புகழ்ந்துக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் அதே சமயத்தில்
அவர் இல்லாத பொழுது அவரை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் எடுத்து நினச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. அதாவது புறங்கூறுதல் கூடாது. அடுத்த பாட்டை பாருங்கள். ஏதிலார் குற்றம்போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம்போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்புடைய வாழ்வில் துன்பமில்லை. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்புடைய வாழ்வில் துன்பமில்லை. அதாவது என்ன சொன்னால், உதாரணம் சொல்லுவாங்க, உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை நினச்சி எடுத்து போடு, உன்கிட்ட இருக்க பிரச்சனை நினச்சி முதல்ல எடுத்து போடு, அதுக்கப்புறம் மற்றவங்க துன்பத்தை நினச்சலாம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சவங்க விளையாட்டை நினச்சவங்க சொல்லுவாங்க. அதே போல் பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்புடைய வாழ்வில் துன்பமில்லை. நம்ம நிலைமை என்ன, ஒருத்தரை குற்றம் சாட்டும் பொழுது நம்முடைய நிலைமை என்ன, நம்மகிட்ட என்ன குறை இருக்குது, அதை உணர்ந்துட்டோம்னா நம்முடைய வாழ்விலையும் துன்பமே கிடையாது. அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு நமக்கு தெளிவானிச்சது புரிய வைக்கிறது. அதான் அந்த கருத்து பாருங்கள். பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்புடைய வாழ்வில் துன்பமும் இல்லை அப்படின்னு சொல்லுது. முதல்ல தன்னை உணர்ந்தவனாக நினச்சினோம் காணப்பட வேண்டும். அடுத்தது தன்னிடம் பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அடிச்சினோம் மற்றவங்க பிரச்சனை இருந்துச்சினோம் சொல்லணுமே தவிர தாங்கிட்ட பிரச்சனையை வச்சுக்கிட்டு அடுத்த பிரச்சனையை தீர்வு காணக்கூடாது என்பது தான் இந்த பாட்டுடைய சிறப்பான கருத்தாக நினச்சது இருக்குது. அதான் இந்த பாடல் நமக்கு தெளிவாக நினச்சது கற்று இருக்குது. அதான் பாருங்கள், இந்த பாட்டை பாருங்கள். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிருப்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு அப்படிங்கிறத தெளிவாக நினச்சிக்க நமக்கு புரிய வைத்திருக்கு. 2 அதிகாரத்தை பார்த்தோம். இப்போ 3ஆவது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். அருளுடைமை. இதில் 5வது பாட்டை பாருங்கள். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. இதனுடைய பொருள் என்னன்னா, அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வமாகும். பொருட்செல்வம் இழிந்தோரிடத்திலும் உள்ளது. பாருங்கள், பூரியார் வந்து ரொம்ப இழிந்த நிலையில் உள்ள ஒரு நபர். அவங்ககிட்டையும் பண நிச்சயம் இருக்கும். அருட்செல்வம் செல்வத்தில் ஒருவன் பெற வேண்டிய செல்வங்கள் வந்து எல்லார்ட்டையும் செல்வங்கள் நிச்சயம் இருக்கும். ஆனால் இந்த அருளாகிய செல்வம் வந்து சிலர்கிட்ட மட்டும்தான் நிச்சயம் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவன் பெற வேண்டிய செல்வங்கள் பலவற்றுள் சிறந்த செல்வமானது அருளாகிய செல்வமே ஆகும். ஏனைய பொருள்கள் இருந்தாலும் கூட இழிந்தோரிடத்திலும் அந்த பொருளை நினச்சது இருக்குது. அருள் செல்வமே செல்வம், பொருட்செல்வம் இழிந்தோரிடத்திலும் உள்ளது என்றார். அதனால் அருட்செல்வம் உடையவரே மேலோர் என்று சிறப்பாக மேலோர் என்று நினைஞ்சாங்க கருதுகிறாங்க. இந்த அருட்செல்வம் அருளால் வரும் செல்வமுமாம். அதாவது அருளோடு உயிர்களை பாதுகாத்து அந்த அறத்தால் மேம்படுத்தலாம். ஆனால் பொருட்செல்வம் பொருளால் வரும் செல்வம், பொருளால் ஏற்படும் வீடு வாசல் நிலபுலம் முதலிய செல்வங்களாம். பூரியார் வந்து இழிந்தவர்கள் கூட நிச்சயம் இந்த செல்வங்கள் நிச்சயம் இருக்கும். ஆனால் இதனுடைய கருத்து என்ன, பொருட்செல்வம் உயர்ந்தது அன்று. மிக உயர்ந்தது எதுன்னா அருட்செல்வமே மிக உயர்ந்த செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு நமக்கு தெளிவானிச்சது சொல்லுது. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. ஒருவர் தன்னை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தன்னை விட வலிமையுடையவரின் முன் தான் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். அதாவது அருள் இல்லாத ஒருவன் தன்னை காட்டிலும் மெலிந்தவர் மீது அவர்களை வருந்தச் செல்லும்போது தன்னை காட்டிலும் வலிமை கொண்டவர் தன்னை வரும்போது அவர்கள் முன் தான் அஞ்சி நிற்கும் நிலையை நினைத்து கொள்ள வேண்டும்.
அப்படி அவன் நினச்சிட்டான்னா அவன் மனதில் நிச்சயம் அருள் சுரக்கும். அவன் மனதில் நிச்சயம் அருள் சுரக்கும். இதைத்தான் அந்த பாட்டு நமக்கு நினைச்சது புரிய வைக்கிறது, தெளிவாக எடுத்து விளக்குகிறது. வலிமை வாய்ந்தவன் அருள் இல்லாதவனாய் தன்னை விட மெலிந்தாரை வருந்தச் செல்கிறான். அப்போது அவன் தான் தன்னை விட வலியார் முன் அஞ்சி நிற்கும் நிலையை நினைத்து கொள்ள வேண்டும். அப்படி நினைத்து கொண்டால் தன்னின் மெலியார் நிலையும் அதுவே என்ற உணர்வு தோன்றும். அதனால் அவ்வுயிரிடம் அருள் பிறக்கும் என அருள் பிறக்கும் வழி இதனால் நமக்கு உணர்த்தப்படுகிறது. 3 அதிகாரங்களை பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது வாய்மை. வாய்மைங்கிற அதிகாரத்தை நம்ம நினச்சிக்கிறோம் பார்க்க போகிறோம். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். இது மனப்பாட பாட்டு, சரியா? வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். இதனுடைய பொருள் என்ன? வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை தருதலாகும். நம்ம பேசுகின்ற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு தீங்கு தராத சொற்களை சொல்லுதல் வேண்டும். அதுதான் எனது வாய்மை அப்படின்ட்டு சொல்கிறாங்க, சரியா? இப்போது இதுக்கு ஒரு அர்த்தம் விளக்கம் என்ன கொடுக்கலான்னா, நடந்ததை அப்படியே கூறுவது எனது மெய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது ஒரு இதில் மெய், அது அக்தி என்னதில் மெய் இல்லை. பிற உயிர்களுக்கு தீங்கு தராத சொற்களை கூறுவதே வாய்மையாக கருத வேண்டும், சரியா? பிற உயிர்களுக்கு தீங்கு தராத சொற்கள் தான் எனது வாய்மை. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் நடக்கும் முன்னால் ஒரு செயல் நடக்குது. அந்த செயல் நடக்கும்போது அந்த பிற உயிர்களுக்கு அந்த சில இடங்கள் நம்ம பொய் சொல்கிறோம். அந்த பொய் மற்றவர்களுக்கு தீங்கு தராமல் இருந்ததுன்னா அது என்னது தான்? வாய்மை தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு வள்ளுவர் சொல்கிறார், சரியா? மக்கள் அனைவரும் தவறாமல் கடைபிடிக்க வேண்டிய அறங்களை உணர்த்த வந்த வள்ளுவர் உலகியல் நோக்கில் வாய்மைக்கு இலக்கணம் கூறியுள்ளமையை சிந்திக்கத்தக்கது. உலகியலில் நடந்ததை அப்படியே கூறுவது என்பது இயலாது. அதனால் யாருக்கும் எத்தீங்கும் கருதாததால் இதனால் விளங்கும். இதுதான் வாய்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுதான் வாய்மை. அதனால் யாருக்கும் எந்த தீங்கும் விளையாததாயின் நடந்ததை மறைத்து கூறுதலும் வாய்மையாம் அப்படின்ட்டு வள்ளுவர் தெளிவணிச்சாரு சொல்கிறார், சரிங்களா? அப்போது இதுதான் வாய்மை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் இளைஞருக்கு இலக்கணம் புகுத்தியுள்ளார். 8வது பாட்டை பாருங்கள். தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். ஒருவர் தன் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவரை வருத்தும். நம்ம செய்கிறது அது தப்புன்னு தெரிஞ்சுனா செய்யாமல் நினச்சினோம் இருக்கணும். அது தப்புன்னு தெரிஞ்சு நம்ம செஞ்சோம்னா நம்ம மனசாட்சி செஞ்சோம் குத்திக்கிட்டே இருக்கும். அது மனசாட்சி நம்மளை நினச்சி வருத்திக்கிட்டே இருக்கும். அதைத்தான் சொல்லிட்டு பாருங்கள், அழகாக சொல்லியிருக்கார் வள்ளுவர். ஒருவன் தன் மனமறிந்த ஒன்றில் பொய் கூறினால் அவன் மனமே அப்பாவத்தை அடிக்கடி சுட்டி காட்டி அவனை வருத்தும். ஆதலால் மனசாட்சிக்கு விரோதமாக பொய் சொல்லல் ஆகாது. மனசாட்சிக்கு விரோதமாக நினச்சி பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் பொய்ன்னு தெரிஞ்சு சொல்லிட்டானா மனசாட்சி நினச்சி அவன் சாகிற வரைக்கும் நினச்சி அவனை நீ தப்பு பண்ணிட்டு நினச்சி சொல்லி அவனை மனசாட்சி குத்திக்கிட்டே நினச்சியும் கொல்லும். அதனால் இந்த பாட்டை அழகாக தெளிவாக சொல்லுது. பிறர் அறிந்திலர் என்று மறைத்தாலும் பொய் மறையாது, ஆதலால் பொய் கூறல் ஆகாது என்பது இப்பாட்டில் ரொம்ப தெளிவாக அற்புதமாக நினச்சிருக்காரு, எடுத்து விளக்கி கூறப்பட்டிருக்குது, சரியா? ரைட். 9வது பாட்டை பாருங்கள். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன்.
உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார். உலகத்தில் பொய் சொல்லாமல் இருந்தோம்னா உலகமே நம்ம நினச்சோமா தூக்கி சுமக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாரு வள்ளுவர். நினச்சிட்டு அழகாக நினச்சிடாரு சொல்கிறார். பொய் கூறாது ஒழுகலாகாது, மெய் கூறி ஒழுகுதல் வேண்டும், உண்மையை பேசுதல் வேண்டும். பொய் கூறாமைய அந்த அறத்தின் உயர்வை எண்ணி உயர்ந்தோர் எப்பொழுதும் அவனை நினைத்து பாராட்டுவர், அவனையே நினைத்து நினைச்சுவார் பாராட்டுவர். ஆதலால் உலகத்தார் உள்ளத்துள் இல்லாம் உளன் அப்படின்னு வள்ளுவர் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார். உலகம் என்பது இங்கு உயர்ந்தோரை குறிக்கிறது. உலகம் என்பது இங்கு உள்ள உயர்ந்தோரை குறிக்கிறது. அதனால தான் சொல்கிறாரு, உள்ளத்தால் பொய்யாது மெய் கூறியே வாழ்ந்தமையால் உலகம் போற்றும் பெருமை பெற்ற காந்தியடிகளை இதற்கு எடுத்துக்காட்டாக அறிஞர் வள்ளுவர் அழகாக இந்த பாடம் நோக்கம் வடிவமைத்து நமக்கு காட்டியிருக்கிறார். சரிங்களா? ரைட். இப்போ பார்க்க போகிறது 5வது அதிகாரம் 10வது பாடல், இறைமாட்சி. இதுவும் மனப்பாட பாட்டு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. பொருள் வரும் வழிகளை அறிதலும் அவ்வழிகளில் பொருள்களை சேர்த்தலும் சேர்த்த பொருள்களை பாதுகாத்தலும் காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதலும் சிறந்த அரசின் கடமையாகும், இல்லை செயலாகும். சரிங்களா? இப்போ இந்த பாட்டு நமக்கு என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு மேலும் பொருள் வரும் வழிகளை உளவாக்கலும் அவ்வழிகளில் வரும் பொருட்களை ஒரு இடத்திலிருந்து தொகுத்தலும் தொகுத்த பிறரை கவராமல் காத்தலும் காத்தவற்றை அறம் பொருள் இன்பம் ஆகியவற்றின் பொருட்டு வகுத்து செலவிடுதலும் செய்ய வல்லவனே அரசனாவான். அதாவது அந்த இயற்றல் பொருள் வரும் வழிகளை நம்ம நினச்சினோம், எந்த வழியில் அவன் சம்பாதிக்கிறான், எப்படி சம்பாதிக்கிறான் நினச்சினோம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து சம்பாதிக்கிற பணத்தை சரியான வழியில் தான் சம்பாதித்து சரியான நினச்சினோம், அதாவது சரியான உள்ள பாதுகாப்பாக நினச்சினோம் வைக்கணும், சேமித்து நிச்சயணும் வைக்க வேணும். சேமித்து சரியான வழியில் சேமித்து வைத்து அது சரியான பொருள் நேரத்தில் சரியான சேர்த்த பொருளை ஒரு பாதுகாப்பான இடத்துல நினச்சினோம் வைக்கணும். பாதுகாப்பான வைத்த இடத்துல மட்டும் போதாது, அதை பயனுள்ள வகையில் எப்படிலாம் நம்ம செலவு பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சிறந்த அரசு நினச்சி நல்லா திட்டமிட்டு செயல்பட வேண்டும். சரியா? இப்போ பொருள்கள் வரும் வழிகள் எப்படிலாம் பொருள் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பகைவரை அழித்தல், திரை கொள்ளுதல், தன் நாட்டை காத்து குடிமக்களிடம் எளிய முறையில் வரி வாங்குதல் முதலின. அடுத்து பொருளை எப்படி பாதுகாக்கிறது, தேடிய பொருளை பகைவர், கள்வர், சுற்றத்தார், பணியாளர் முதலியவர் கவராமல் காத்தல் வேண்டும். இவங்க கண்ணில் நினைச்சக்கூடாது, பற்றக்கூடாது அப்படிங்கிறத பாதுகாப்பாக இருந்தாங்க வைக்கிறான். அடுத்து காத்த பொருள் எப்படி செலவிடுறது அப்படின்னு பார்த்து யோசிக்கிறாங்கன்னா, அறம் பொருள் இன்பங்களின் பொருட்டு வகுத்து செலவிடுதல், கடவுளர், பெரியோர், வறியவர் முதலியவர்களுக்கும் புகழுக்கும் கொடுத்தல் அறம் கருதியாம். படைகளுக்காகவும் தன் நண்பர்களை பெறுவதற்காகவும் பகைவருடன் சேர்ந்தவரை பிரிப்பதற்காகவும் செலவிடுதல். சரியா? அடுத்து மக்களின் இன்ப வாழ்வுக்காக பூஞ்சோலைகள், மண்டபங்கள் போன்றவற்றை அமைப்பதற்கு சரியான முறையில் திட்டமிட்டு செலவிட்டு இன்பம் தரக்கூடிய செயல்களை சரியான முறையில் பகிர்ந்து அதை திட்டமிட்டு செயல்படுத்தி செய்ய வேண்டிய கடமை யாருடைய கடமை? ஒரு அரசனுடைய பிரதான கடமையாக நினச்சது இருக்குது. அதுதான் இந்த பாட்டு நினச்சது அழகாக நமக்கு நினச்சது எடுத்து கூறுகிறது. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லது அரசு அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக நினச்சது சொல்லுது. இந்த பாட்டுடைய பொருள் நமக்கு என்னது அதைத்தான் தெளிவாக நினச்சது நமக்கு உணர்த்தி வள்ளுவர் தெளிவாக ஒரு கருத்தை எடுத்து நமக்கு காண்பித்திருக்கிறார். சரிங்களா? ரைட். இப்போது 5 அதிகாரங்களையும் பார்த்தோம். அந்த 5 அதிகாரத்தில் பாடல்களையும் பொருள்களை செஞ்சோம் பார்த்தோம். இப்போ நூல் வழியை பார்க்க போகிறோம். சரிங்களா? 2000 வருஷத்துக்கு முன்னால்
திருவள்ளுவர் திருக்குறள் நெஞ்சார் இயற்றினார். சரியா? அப்போது இவர் வந்து இவருடைய முதற் பாவலர் பொய்யிற் புலவர் சென்னா போதார் என்ற சிறப்பு பெயராலும் குறிப்பிடப்படுகின்றார். தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள். அதாவது தமிழ் நூலில் எத்தனையோ தமிழ் நூல்கள் இருந்திருக்கலாம். ஆனால் தமிழ் நூல்களில் முதல்ல திரு அப்படிங்கிற அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் வந்து என்னதான்? திருக்குறள். சரிங்களா? அந்த திருக்குறளில் 3 பகுப்புகளாக பிரிச்சிருக்கிறாங்க. எதெல்லாம்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பகுப்பு கொண்டது. இதில் அறத்துக்கு வந்து 38, பொருளுக்கு வந்து 70, இன்பத்துக்கு வந்து 25, ஆக 133 அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறள். ஒவ்வொரு அதிகாரத்துக்கு எத்தனை குறள்? 10 குறள். ஆக 1330 குறள்பாக நினைச்சது இருக்குது. சரியா? இதற்குத்தான் முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி போன்ற பிற பெயர்களும் உள்ளன. திருவள்ளுவரை பற்றியும் பார்த்துவிட்டோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த தமிழ் வகுப்பில் சந்திப்போம். பாய்.